நம்ம ஸ்டிச் பண்ணதுலதான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்களே தவிர நம்ம வந்து அவங்க கொடுத்த பிளவுஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் சொல்லவே மாட்டாங்க. சோ இந்த ஒரு சில விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி வீடியோ இப்போ நான் ஓரலா வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அகெயின் வந்து நான் ஒன் டைம் காட்டுறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பிளவுஸில் இப்போ நம்ம பேக் போர்ஷனை எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை பக்கத்தில் வச்சுக்கலாம். பென்னும் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ பிளவுஸ் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எதுக்கெல்லாம் தேவைப்படும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கேலும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிளவுஸை வந்து நான் இப்படி இப்போ வச்சிருக்கேனா, ஸோ இப்போ நான் பிளவுஸ் வந்து எடுத்துட்டேன். இந்த பிளவுஸ்ல வந்து சுருக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒன் டைம் நீங்க வந்து அதை அயன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஒன் டைம் அயன் பண்ணி கூட கிளியரா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து பிளவுஸோட லென்த் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் பிளவுஸோட லென்த் எடுக்க போறேன். எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை இப்படி கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம டேப் எடுத்துக்கலாம். இன்ச்சஸ்ல தான் நான் எப்போவுமே எடுக்கணும். ஸோ இன்ச்சஸ் பக்கம் கரெக்டாக திருப்பி வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக இந்த டேப்பை இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ பிளவுஸில் இப்படி கரெக்டாக எடுங்க. இப்படி எடுக்கிறப்போ நல்லா உங்களால் எவ்வளோ இழுத்து பிடிக்க முடியுமோ பிளவுஸை இழுத்து பிடிங்க. எனக்கு 13 இருக்கு, ஆனால் எனக்கு வந்து பிளவுஸோட லென்த் வந்து 14 வேணும். சரிங்களா? ஸோ நான் எப்போவுமே பிளவுஸோட லென்த் வந்து 14 தான் எடுப்பேன். ஸோ நான் 14 வந்து வச்சுக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிளவுஸுக்கு வந்து 14 இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? 14 எடுத்திருக்கேன். மேலே வந்து ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே வந்து 1.5 வந்து கீழே வந்து ஹெம்லைனுக்கும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஹெம்முன்னு போடுறேன். ஸோ 1.5 இன்ச்சு. அப்போ 14, 15, 16 இன்ச்சு வந்து பிளவுஸோட ஹைட் வந்து நமக்கு வேணும். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது செஸ்ட் ரவுண்டு, அதாவது வித்து, பிளவுஸோட வித்து வந்து நம்ம எடுக்கணும்.